நம்ம வீட்டோட இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் டிசைனில் நம்ம பிளானிங் ஸ்டேஜ்லேயே முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ரைசர் அண்ட் ட்ரெட்டோட வித். அதாவது இது எவ்வளோ உயரம் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இனிஷியலாக அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சின்ன ஏரியாலேயே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட உயரத்தை நம்ம அதிகமாக வச்சோம்னா நமக்கு இந்த காஃப் மசில் ஒரு தடவை நம்ம மேலே ஏறும்போது இந்த காஃப் மசில் வந்து பெயின் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ சின்ன வீடு கட்டினாலும் இல்லை எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் இந்த ரைசரோட உயரத்தை ஒரு கரெக்டான சைஸில் கொண்டு வரணும். நாங்கள் ஐடியலாக ப்ரொவைட் பண்ணுறது 5 to 6.5 inches தான் கரெக்டா இருக்கும். அதுக்கு குறைவா வச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அதிகமா இருக்கும். அது வந்துட்டு சிலருக்கு ரொம்ப நேரம் நடந்து மேல போற மாதிரி ஃபீல் ஆகலாம். நம்ம 7 inchesக்கு மேல 8 inches எல்லாம் உயர்த்தினோம்னா நடக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். இதனாலேயே நம்ம ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நமக்கு போறதுக்கு முடியாது. பெரியவங்களுக்கு வந்து கால் வலி மூட்டு வலி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இதை நீங்க எக்ஸிகியூஷன் அப்ப எனக்கு இந்த உயரம் வேணும் இந்த அகலம் வேணும் நீங்க சொல்லக்கூடாது. அதை வந்து செய்யவே முடியாது. இது வந்து பிளானிங் ஸ்டேஜ்லயே உங்க டிசைனர் கிட்ட உங்க இன்ஜினியர் கிட்ட உங்களுக்கு ஸ்டேர் இப்படிதான் வேணும் இந்த உயரத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. யூஸ்வலா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல இதை நம்ம இந்த ட்ரெட் வந்து 10 inches பிளான் பண்றோம். இது வந்து 6 inches அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி கொண்டு வருவோம். நீங்க ரொம்ப உயரமானவரா இருக்கிறீங்க, உங்களோட ஃபுட் சைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெட்டையும் நீங்க ஃபியூ இன்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கிளைண்டோட நேச்சர் அவங்களோட பர்சனல் ரெக்குவயர்மெண்ட்டுக்காக ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லயே 15 inches வரைக்கும் வைடரா ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க அது மாதிரி வைடர் ஸ்டார் கேசஸ் வைடர் ட்ரெட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பெரிய ஸ்பேஸ் வந்து ஸ்டார் கேஸ்க்காக அகாமடேட் பண்ணணும். இது வந்துட்டு நீங்க மிட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல செய்ய முடியாது. பிளானிங் ஸ்டேஜ்ல இந்த விஷயத்தை நீங்க கவனிக்கணும்.